இன்றைக்கு வியாதி என்பது மனுஷனுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாக இருக்குது. இந்த வியாதி ஒரு தாயின் கருவறையில் குழந்தை உருவாவதில் அப்பவே ஸ்டார்ட் ஆகிப்போகுது. மறிக்கும் வரை நம்ம இந்த வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கிறோம். மருந்து மாத்திரையால் நம்ம குணப்படுத்திக்கிறோம். மருந்து மாத்திரையோடு அலையிறோம். ஒவ்வொருத்தருக்கு இரவனா மருந்து மாத்திரை போட்டுவாங்க. இது மாதிரி 3 வேளை மருந்து மாத்திரை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வியாதி வந்துட்டு என்ன பண்ணுறோம், மருத்துவமனைக்கு போயிடுறோம். அது பண்ணுற சரிப்பட்டு வரும். மருத்துவமனையில் நமக்கு இலவசமாக யாரும் வைத்தியம் பார்க்கறது கிடையாது. காசு வாங்கிட்டு தான் வைத்தியம் பார்க்குறாங்க. இப்போது மோகன் சி லாசரஸ் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்போம் வாங்க. தேங்க்யூ வெரி மச். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் வந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். காரணம், இதை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் மகிழுகிறது. இது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணவும் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பவர் சென்ட்ரல் சர்ச் இது ஒரு ஹீலிங் சென்டர். இயேசுவனுடைய சுகமளிக்கிற வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். ஆண்டவரை எழுப்புதல் சமீபித்து விட்டது மாத்திரல்ல, எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இனி பல அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஆண்டவர் தன்னுடைய அற்புத வல்லமையை பலமாய் வெளிப்படுத்த போகிறார். ஆங்காங்கே பல இடங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்காகத்தான் அருமையான தம்பியோடு ஆண்டவர் பேசி ஒரு ஹீலிங் சென்டரை உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லி இந்த அருமையான இடத்துல இன்றைக்கு அதை ஆரம்பிக்கிறோம். மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஜெர்சன் எடின்பரோ அவருடைய சர்ச்சுக்கு வந்துட்டு அங்கே நடக்கிற ப்ரோக்ராமில் 2 நாள் கலந்துன்னு இருக்காரு. அந்த ப்ரேயரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மீட்டிங்கில் அது வந்து பவர் சென்டராக இருந்ததுதான். எப்படி இது வரைக்கும் பவர் சென்டர் இருக்குது அப்படி இருந்தது. இனிமேல் வந்து அது ஹீலிங் சென்டராக மாறப்போகுது. ஹீலிங், குணப்படுத்துது. இப்போது ஒரு ஆராதனை கடவுளை நம்ம வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இடத்துல வழிபட்டு தான் வழிபாடா? அந்த காலத்தில் எப்படி வழிபட்டாங்க? தாவீது இருக்காரு, யாக்கோபு போகிறாரு, அங்கே இயேசு கிறிஸ்து கர்த்தர் பேசுகிறாரு, அப்போது தொழுது கொண்டார், முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன பாருங்க, பிரம்மாண்டமான கட்டிடங்கள் தேவைப்படுது. இங்கே ஹீலிங் சென்டராக இவங்க வியாதியை குணப்படுத்திடுவாங்களா, இல்லை மனசில் இருக்கிற வியாதியை குணப்படுத்திடுவாங்களா? மனசில் இல்லை வியாதி, மன கஷ்டம், உடம்புல இல்லை வியாதி, வலியை இவங்க போக்குறதுக்கு என்ன வழி சொன்னாங்க? இது வரைக்கும் மோகன் சி லாசரஸ் சொல்றாரு, பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன எழுப்புதல் உண்டாச்சு? வறுமையை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சி போச்சா? நமக்கு வியாதி வராது, இனிமேல் வியாதியில் நம்ம அகப்பட மாட்டோம், இதுலேருந்து நம்ம தப்பித்து கொள்கிற வழி எதுனா சொன்னாரா மோகன் சி லாசரஸ்? இல்லை ஜெர்சன் எடின்பரோ வந்து கூத்தாடி பாட்டு பாடிக்கிறார் இவ்வளோ நாள். நான் தான் பாடகர், நான் தான் பெரிய சிங்கர்னு சொல்லியிருக்காரு. இவரால் ஏதாவது பிரயோஜனம் ஆச்சா? இன்னைக்கு இயேசு பேரை சொல்லி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலை தான் நடந்துக்குது. தேவையில்லாத வேலை, மனுஷனை கூட்டி அவருடைய நேரத்தை காலத்தையும் வீணடிக்கிறது தான் இவருடைய ஒரே வேலை. முழு மூச்சால் செய்கிறாங்க பாருங்க இந்த வேலைகளை. ஒரு அடுத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இவருடைய வேலை. கடவுளை சொல்லி, இயேசு சொல்லி, அவர் செய்த அற்புதத்தை சொல்லி, அவர் செய்த ஈலிங்கை சொல்லி அவர் குணமாக்கினாரு. அவர் குஷ்டரோகியை குணப்படுத்தினாரு, குருடரை பார்வையை செய்தாரு, ஜப்பானியை நடக்க வச்சாரு இயேசு கிறிஸ்து. நீங்கள் என்ன செஞ்சீங்க ஐயா? எங்களுக்கு போட்டோ பிடிச்சி கொண்டு காட்டுங்களேன். பைபிளில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த காலத்தில் தானே இருக்கிறீங்க. யாரை ஹீல் பண்ணீங்க? எந்த ஜப்பானியை நடக்க வச்சிங்க? எந்த குருடரை பார்வையிட செய்தீங்க? நாங்களும் இயேசு கிறிஸ்து சொல்ல போன்னு வந்துறீங்களே, உங்களால் ஏதாவது முடிஞ்சுதா? ஏதோ கொஞ்சம் போட்டோ எடுத்து, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடுத்து அனுப்புங்களேன், போடுங்க, உண்மையை போடுங்க. இந்த மாதிரி பொய்யான ஒரு வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிறாங்க. நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராத வேலை, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையில்லாத வேலை, ஒத்து வராத வேலை தான் இவங்க ஓடி செஞ்சுக்கிறாங்க. நம்மளே அதுக்கு துணையாக நிற்க வைக்கிறாங்க.
நாங்கள் பாரு மீட்டிங் போடுறோம், வாங்க 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 வாங்க, உங்கள் வேலைகளை விட்டுட்டு வாங்க, நீங்கள் பஸ் ஏறி வாங்க, நீங்கள் நடந்து வாங்க, நீங்கள் ஆட்டோவில் வாங்க, நாங்கள் ஏசி காரில் வருவோம். இப்படியெல்லாம் வந்து மக்களை அலங்கழிக்கிறாங்க, ஏழைகளை அலங்கழிக்கிறாங்க. வேற ஒன்றும் நடக்கல. ஏழைகள் பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன எழுப்புதல், கடன் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி சொன்னீங்க மோகன்சி லாசஸ் அவர்களே? ஒன்றுத்துக்கு தீர்வு கிடையாது. வியாதி போகிறதுக்கு வழி சொல்கிறது கிடையாது. ஹீலிங் சென்டரா? எத்தனை பேர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல. என்ன உடம்பு வலியா அங்கே போய் படுத்துக்க வேண்டியதான். ஜஸ்ட் எடின்பரோ கட்டி வச்சுக்கிற சர்ச்சில் போய் அவங்க படுத்துக்க வேண்டியதான். அவர் சுகப்படுத்திடுவார். பவர் சென்டர், ஹீலிங் சென்டர், இதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேரை வச்சுன்னு இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறாங்க. வேற ஒரு வேலையும் நடக்கலைங்க. மக்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் இந்த ஜஸ்டின் எடின்பரோ மற்றும் மோகன்சி லாசஸும். எழுப்புதல் என்ன எழுப்புதல்? இங்கே நம்ம ஒரு பேஸ்மெண்ட்டை எழுப்ப முடியலையே. ஒருத்தர் இடத்த வாங்கி ஒரு பேஸ்மெண்ட்டை எழுப்ப முடியலையா? இப்போ இடம் வந்து லட்சக்கணக்கில் விற்குது, மண்ணோட விலை ஏறி போச்சு, லட்சம் கோடிகளை தாண்டுது. ஒரு வசதியான வீடு வேணும்னா ஒரு பல கோடிகளை தாண்டுது. எப்படி எங்கே எழுப்புதல் நடந்தது? வாழறது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம சீரும் சிறப்புமாக வாழணும். ஆனால் நம்ம கஷ்டத்திலேயே உருண்டுங்கிறோமே. இந்த பைபிள் நமக்கு என்ன வழி சொல்லுது? நம்ம வியாதி இல்லாத வாழறதுக்கு வழி. இந்த உடம்புல நமக்கு வலியே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. மனுஷனை கையிலேயே பிடிக்க முடியாது. வலியை கொடுத்து, வியாதியை கொடுத்து, வியாதியால் பாதிக்கப்படுகிற தன்மையை இந்த உடலுக்கு கொடுத்து, வலியால் துடிக்கிற விஷயத்தை பாடியில் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் இல்லைன்னா இவங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. இல்லை, இவ்வளோ வலிகளையும் வேதனையும் நமக்கு அனுபவிச்சுக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ வருது, அப்போ நம்ம உண்மையை சிந்திக்கிறது கிடையாது. இவருடைய பொய்யான பேச்சுக்களை நம்ம கேட்டு இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம். காலகாலமாக ஒவ்வொருத்தராக அவங்க காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தராக எழும்பி நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. டிஜிஎஸ் தினகரன் ஒரு காலத்தில் ஏமாற்றினார், பால் தினகரன் ஒரு கட்டத்தில் ஏமாற்றினார். இப்போ மோகன்சி லாசஸ் வந்து ஏமாற்றி நிற்கிறார். இப்போ இவர் வந்து இப்போ அது கட்டடங்களில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுங்க, சபைகளை கட்டுங்க, மக்கள் இங்கே வந்து உட்காந்துக்கங்க, உங்கள் வேலையை விட்டுட்டு. உங்கள் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளை படித்தாலும் பரவாயில்ல, படிக்கல இல்லைனாலும் பரவாயில்ல, அதுங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அதுங்க குளிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் படுத்து தூங்கிடாதீங்க. இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கிடாதீங்க. வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு, பகலில் போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு நைட்டில் தூங்கிடாதீங்க, ஓய்வு எடுத்துடாதீங்க. இங்கே வந்து ஆன்லைன் ப்ரேயர் வச்சுருக்க வாங்க. இப்படி கடவுள் பேரை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே. மோகன்சி லாசஸ் போன்றவர்கள் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு, பண நிறைவான வாழ்க்கைக்கு, பேங்க் பேலன்ஸ் உள்ள வாழ்க்கைக்கு என்ன பணத்தை எப்பவும் பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறது கிடையாது. எல்லாம் காலி பாக்கெட் தான். எப்படி பாக்கெட்டில் பாக்கெட் இருக்குது, பைசா இல்லை, அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஏழ்மை நிலையிலேயே வச்சிருக்காங்க பாருங்க அவங்க. ஏசு பேரை சொல்லிட்டு நம்மை வந்து ஏழ்மை நிலையிலேயே வச்சிருக்காங்க. இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற வேலை நண்பர்களே. இனிமேலும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பைபிள் என்ன சொல்கிறது? ஒவ்வொருடைய வாழ்க்கை சிறப்பாக, சீரும் சிறப்பாக வாழ வேண்டும், போதுமான வாழ்க்கையை வாழ வேண்டும், மன நிறைவோடு, பண நிறைவோடு, சொந்தங்களோடு, உறவுகளோடு எந்த பிரச்சனை இல்லாமல் கணவன் மனைவி செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.